கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கழிச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர் இவங்க தான் மத்திய வெளியுறவு அமைச்சகம் இவங்க தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு பாஸ்போர்ட்டை பத்தி. 1 ஜூலை 2026 முதல் நாங்க இந்த புதுசா பாஸ்போர்ட் அப்ளை பண்றாங்கல்ல அவங்களுக்கு உண்டான இந்த கட்டணத்தை நாங்க அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். நார்மலா நீங்க 36 பேஜ் கொண்ட பாஸ்போர்ட்டை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட 1500 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க. இப்போ நீங்க 2500 ரூபாய் கையில வச்சுக்கணும். அதே மாதிரி நார்மலா 60 பேஜ் கொண்ட பாஸ்போர்ட்டை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நார்மலா நம்மகிட்ட 2000 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க 3500 ரூபாய் பே பண்ண வேண்டி வரும். இல்ல எனக்கு கொஞ்சம் அவசர தேவை இருக்கு அப்படின்னா நீங்க தட்கால சூஸ் பண்ணீங்கன்னா அதுல 36 பேஜ் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு நார்மலா நம்மகிட்ட 3500 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல 5000 ரூபாய் நீங்க பே பண்ண வேண்டி வரும். அதே நேரத்துல இந்த பேஜ் எனக்கு பத்தாது, தட்கால நீங்க அப்ளை பண்ணும்போது 60 பக்கம் கொண்ட பேஜை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நார்மலா நம்மகிட்ட 4000 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல 6000 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு, 8 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணீங்கன்னா சாதாரணமா இந்த அமௌண்ட் அப்ளை ஆகும். உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். அதே மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. இது எதுக்கு பொருந்தும்னா புதுசா பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்களுக்கு போதும். ஆல்ரெடி பாஸ்போர்ட் எடுத்து ரெனியூவல் பண்றவங்களுக்கு இந்த 10% டிஸ்கவுண்ட் பொருந்தாது அப்படின்னு சொல்லி தெளிவா பதிவு பண்ணிட்டாங்க. சோ மக்களே, இப்பவே நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம் பழைய கட்டணத்துல. 1 ஜூலை 2026 முதல் நான் சொன்ன இந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.